வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தொடர்ந்து நாம் நேற்று சிந்தித்த வசனங்களின் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். மத்தேயு 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இருந்து 23வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த பின்னணி, ஆண்டவர் சீசத்துவத்துக்கு கொடுக்கிற அழைப்பின் பின்னணியை பார்த்தோம். பேதுருவை கடிந்து கொண்ட பின்னர் ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வேறு யாராவது மத தலைவர்கள் கூறியிருக்கிறார்களா? ரொம்ப அபூர்வமா அப்படி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் பின்னால ஒருத்தன் வரணும் அப்படின்னா அவன் முதல்ல தன்னைத்தான் வெறுக்கணும். சுய வெறுப்பு காணப்படணும். தன்னை நேசிக்கிறது தான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? தன்னை நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன்னை வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ராஜ்யத்துக்காக இயேசுவை பின்பற்றும் போது அதனால் வருகிற உபத்திரவங்கள், அதனால் வருகிற அவமானங்கள், நிந்தனைகள், இக்கட்டுகளை ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறது தான் அந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளுதல். மூன்றாவது பகுதி, என்னை பின்பற்ற கடவன். பிரியமானவர்களே, இந்த அடிப்படையிலே அநேக மக்கள் தவறி போயிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது இன்றைக்கு எப்படி மாறிவிட்டது? இயேசு கிட்ட வாங்க, உன் கஷ்டமெல்லாம் போயிடும்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு பொய் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு சொல்றாங்க. அதுவும் பொய்யான மாயையான சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை பின்பற்றி வர ஒருத்தன் விரும்பினா அவன் தினமும் தன்னைத்தான் வெறுக்கணும். அவன் தினமும் என்னோட ராஜ்யத்துக்காக, என்னை பின்பற்றுவதற்காக வருகிற உபத்திரவங்களை ஏத்துக்கணும். அடுத்தது, இயக்கத்தையோ ஸ்தாபனத்தையோ ஆர்கனைசேஷனையோ ஒரு லீடரையோ அல்லது கொள்கைகளையோ அல்ல, என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த மூன்று அம்சங்களும் சீடத்துவத்தின் மிக முக்கியமான அம்சங்கள். சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒவ்வொரு சீடனும் தன்னை ஒப்புவிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்படுதல்னா என்ன? இதுதான் சுயத்தை வெறுத்தல். அதாவது தன்னைத்தான் நேசிப்பதை விட்டுவிட்டு தன்னை வெறுக்கிறவனாக, தன்னுடைய சரீரம் அல்லது உடலுக்கு சில துன்பங்கள் வந்தால் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக, கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா பசியோ அல்லது உடையில்லாத நிலையோ அல்லது தூக்கமின்மையோ அல்லது வேறு சரீரத்துல வியாதிகளோ கஷ்டங்களோ கடவுளுடைய ராஜ்யத்தை அறிவிப்பது நிமித்தம் ஏற்றுக்கொண்டால் அவர்கள்தான் இயேசுவை பின்பற்ற தகுதியானவர்கள். பிரியமானவர்களே, உங்களை நீங்களே வெறுத்திருக்கிறீர்களா? என்னை நானே வெறுத்திருக்கிறேனா என்பது மிக மிக முக்கியம். அதே போல சிலுவையை, அதாவது மனப்பூர்வமாக இயேசுவை அறிவிப்பது நிமித்தம், இயேசுவை பின்பற்றுவது நிமித்தம் வருகிற அவமானம், துன்பங்கள், இடுக்கண்கள், நிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாய் இருக்கிறோமா? ஆயத்தமாய் இருக்கிறோமா? மூன்றாவது, வேற எதையும் பின்பற்றாமல் வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போக, இயேசுவை மட்டுமே பின்பற்ற, அவர் சொன்னவைகளை மட்டுமே செய்ய, அவருடைய வழியிலே மட்டுமே நடக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு பேர் தான் அவரை பின்பற்றுதல். ஆகவே உண்மையான சீசுத்துவம் என்பது சுய வெறுப்பு,
பாடுகளை ஏற்றுக்கொள்ளுதல், இயேசுவின் மீது கண்களை பதித்து அவர் பின் செல்லுதல். இப்படிப்பட்ட ஒரு சீசத்துவத்திற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அர்ப்பணிப்போமானால் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மிடம் வெளிப்படும். நாம் அநேகரை தேவ ராஜ்யத்துக்குள்ளே நடத்த முடியும். தேவன் தாமே நம்மை அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.